Welcome to Story Time. இன்றைய திருக்குறள் கதை 2 குழந்தைகள். நல்ல சிவம் தன் நண்பர் தனராஜை பார்க்க போன போது அவர் வெளியில் போயிருப்பதாக அவர் மனைவி சொன்னாள். சற்று நேரம் காத்திருந்த பின் தனராஜ் வந்தார். நல்ல சிவத்தை பார்த்ததும் அவரை உள்ளே அழைத்துச் சென்றார். உள்ளே சென்று கதவை சாத்தியதும் தனராஜால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. துண்டில் முகத்தை புதைத்துக் கொண்டு விம்மினார். நல்ல சிவம் பதறிப்போய், என்ன தனராஜ் இது, குழந்தை மாதிரி, என்ன ஆச்சு என்றார். எல்லாம் இந்த செந்தில் விஷயம்தான். முதல்ல ஏகப்பட்ட பணம் செலவழிச்சு படிக்க வச்சேன். அப்புறம் படிப்பு சரியா வரலைன்னு பிசினஸ் பண்ண போறேன் நான். அதுக்கும் முதலீடு, மாதாந்திர செலவுன்னு நிறைய பணம் கொடுத்தேன். இப்ப தொழில் நஷ்டமாயிடுச்சு, வேற தொழில் செய்ய போறேன்னு மறுபடி பணம் கேட்கறான். வேண்டாம், நம்ம ஊருக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் நிலத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அண்ணன் துபாய்க்கு போய் நிறைய சம்பாதிக்கச்சே, நானும் ஏதாவது செஞ்சு பணம் சம்பாதிக்க வேண்டாமான்னு கேட்குறான். ஏற்கனவே பாதி நிலத்தை வித்தாச்சு, மீதி நிலத்தையும் வித்து மொத்த பணத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு நானும் என் சம்சாரமும் சாப்பாட்டுக்கே யார்கிட்டையாவது கையேந்திர நிலைமை வந்துடும் போல இருக்கே. மீண்டும் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் தனராஜ். ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? செந்திலுக்கு புது பிசினஸ் நல்லா அமையலாம் இல்லை? அதோட மூத்தவன் பாலுதான் துபாயில வசதியா இருக்கானே, அவன் உங்களை பார்த்துக்க மாட்டானா என்று சமாதானப்படுத்த முயன்றார் நல்ல சிவம். நீங்க வேற நல்ல சிவம், துபாயில தனியா இருந்தா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவானேன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப அவன் குடும்பத்தோட அங்க சந்தோஷமா இருக்கான். செலவுக்குன்னு எங்களுக்கு ஒரு பைசா கூட அனுப்புறதில்ல. கேட்டா வர வருமானம் எங்களுக்கே சரியா இருக்கு, ஒரு ரூபா கூட சேமிக்க முடியறதில்லைன்னு மூக்கால அழறான். இவன் படிப்புக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன். எனக்கு வாய்ச்ச 2 பிள்ளைங்களும் இப்படியா இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன் என்று நல்ல சிவம் எழுந்தார். இருங்க, எதுக்கு வந்தீங்க? உடனே கிளம்புறீங்க? என் கஷ்டத்தை சொல்லி அழுது நீங்க வந்த விஷயத்தை பத்தி கேட்காமையே இருந்துட்டேனே. ஒன்றும் இல்லை, ராத்திரி கிளம்பி சென்னைக்கு போறேன், அதுதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். ஓ, ரகுவோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரப்போறீங்களா? 2-3 வாரத்துல வந்துடுவீங்கல்ல? என்றார் நல்ல சிவம். சென்னையில் இருக்கும் அவர் மூத்த மகன் ரகுவும் பெங்களூருவில் இருக்கும் அவர் இளைய மகன் ரவியும் அவரையும் அவர் மனைவியையும் தங்களுடனேயே வந்து நிரந்தரமாக இருக்கச் சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்ததையும், ஒவ்வொருவர் வீட்டிலும் 3 மாதம் இருந்துவிட்டு கிராமத்து வீட்டை நிரந்தரமாக காலி செய்துவிட்டு மகன்களுடனேயே இருப்பது பற்றி அப்புறம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்திருப்பதையும் தனராஜ் அப்போது இருந்த மனநிலையில் அவரிடம் சொல்ல நல்ல சிவம் விரும்பவில்லை. சென்னைக்கு போய் ஓரிரு தினங்கள் கழித்து தொலைபேசி மூலம் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் நல்ல சிவம். குறள் தம்பொருள் என்பதும் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். பொருள் நமது பிள்ளைகளே நமது சொத்துக்கள். அவரவருக்கு கிடைக்கும் சொத்து எத்தகையது என்பது அவரவர் வினை பயனை ஒட்டி அமையும். Thanks for watching more videos. Subscribe my channel.